அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நாகவம் கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாகவம் கரணத்திற்கு விலங்கு பாம்பு. ஸோ இதோட அதிபதி ராகு. ராகு பகவான் தான் விஷராகு அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா பாலவம் கரணத்துக்கும் ராகு வந்துடுவர். அவர் சுபராகு. நாகவம் கரணத்துக்கு விஷராகுவாக வருவர். விஷராகு பாம்பு இவங்களுடைய கரணநாதன். பாம்புகிட்ட இருக்கிற கேரக்டர் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க மேலே அவங்க விஷத்தை கக்குவதற்கு தயங்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம். இடைஞ்சல் பண்ணுற வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. அதுவும் ஒரு விஷயம். ஒரு பாம்பு அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அது வாட்டுக்கு போயிடும். நீங்கள் போய் இடைஞ்சல் பண்ணும்போது தான் அது உங்களை திருப்பி கொத்துறதுக்கு வரும். ஸோ அது ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த திறமைசாலிகளாக இருப்பாங்க. யாராலையும் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவங்க ரொம்ப தெளிவாக யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை செய்வாங்க. ரொம்ப தெளிவாக யோசனை பண்ண பிறகு தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. தனக்கு சாதகம் இல்லாத எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு தேவைப்படலைன்னு வச்சிங்களேன், அந்த விஷயத்தை அவங்க செய்யவே மாட்டாங்க. அதே போல் முன்கோபம், சந்தேக குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எதுக்கு கோவப்படுறதுனே தெரியாமல் இவங்க நிறைய கோவப்படுவாங்க. எல்லோர் மீதும் சந்தேகப்படுவாங்க. இவங்க முதல்ல அவங்களே நம்ப மாட்டாங்க. அதன் பிறகு தான் அடுத்தவங்கள. இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. தாய், தந்தை, சகோதரன், சகோதரி அப்படின்னு யாரையும் நம்ப மாட்டார்கள். இவங்களுக்கு எல்லோர் மீதும் எப்போதும் ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேக பார்வை எல்லா நேரங்களிலும் சரியாகவே அமையாது. டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. எதுக்குன்னு தெரியாமல். அதான் முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுக்கு கோவப்படுறதுன்னு தெரியாமல் முன்கோபப்பட்டுட்டு அதன் பிறகு அமர பொறுமையாக உட்கார்ந்து பிரச்சனையில் யோசிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் பெண் மோகம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் மோகம், பெண்ணாக இருந்தால் ஆண் மோகம் இவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவர்கள் ஒரு தவறை செய்யும்போது அதே தவறை மற்றவர்கள் செய்வாங்க அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள். உணவின் ருசியை ரொம்ப தெளிவாக பார்த்து 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 சாப்பிடக்கூடியவங்க இந்த நாகவம் கரணத்துக்காரர்கள். பசுந்தோல் போர்த்திய புலியாக இருப்பார்கள். இவங்க புலின்னு வெளியில் தெரியவே தெரியாது. இவங்களை நீங்கள் கெட்டவங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் அவங்களால செய்ய முடியும். அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். இவர்கள் வீட்டுக்கோ அல்லது நாட்டுக்கோ ரெண்டு இடத்துலையுமே இவங்க பொது நலவாதியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லா இடத்துலையுமே சுயநலமே இவர்களுக்கு மேலோங்கும். அதே போல் சட்டவிரோதமான காரியங்களை செய்யும் பொழுது இவங்க மேக்சிமம் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. நீங்கள் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்ஸு அல்லது தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நபர்கள் சேர்க்கை வரும் பொழுது, ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ வந்துடும், இங்கே போய் இந்த இரிடியம் அந்த மாதிரி இந்த பாம்பு, அது என்ன பாம்புன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அதெல்லாம் ஒரு இந்த மருத்துவத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி டபுள் டக்கர் அது இப்படிலாம் போனாங்க இல்லைங்களா. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாகவம் காரணத்துக்காரங்க போயிருப்பாங்க. ஏன்னா பேராசையில் நம்பி வாழ்க்கையை வீணடித்து கொள்பவர்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி நிலவவே நிலவாது. இவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பார்கள். பேசி இவங்க பிரச்சனையை வர வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க பேசினா பாம்பு ஊற்றுன மாதிரி இருக்கும். நறுக்குன்னு ஒரு கொத்திட்டு வந்துடுவாங்க. கோவப்பட்டாங்கன்னா யாருன்னு பார்க்காம தூக்கி எறிஞ்சிருவாங்க. பிறரை மதிக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் குறைவாக இருக்கும். நிச்சயமாக அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ மட்டும்தான் இந்த கரணம் வரும். ஏன்னா மற்ற கரணங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருப்போம் அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி வரும் அப்படின்னு. இந்த கரணம் அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ மட்டும்தான் வரும். மற்ற நாட்களில் இந்த கரணம் வரவே வராது. சற்று மோசமான கரணமாக இருந்தாலும் ராகு கரணநாதன். ஸோ நீங்கள் கரணநாதனுக்கு உண்டான கோயில் போகும்போது இந்த கேரக்டர்லேருந்தெல்லாம் நீங்கள் விடுபட முடியும். இதில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். நாகவம் கரணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே லைஃபு உழண்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதாது. அதுக்கு உண்டான விஷயத்த ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இவங்களால் பெருசாக சேமித்து வைக்க முடியாது. இவர்கள் வாழக்கூடிய பூமியில் கண்டிப்பாக புற்று இருக்கும். இவங்க
வாழக்கூடிய மண்ணில் கண்டிப்பாக புற்று இருக்கும். அந்த புற்றில் சொல்லத்தக்க அளவில் ஒரு நாகம் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தோட்டம் பூமி காடு வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் அதை நான் சொல்லலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கரணத்தை சரி பண்ணிக்கணும். ஏன் நம்ம இதை அப்படியே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் வாழ்க்கை அதை மாற்றிக்கக்கூடிய எண்ணம் வரும். இதுக்கான கரணநாதன் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கும். அந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றமாக இருக்கும். நாளைக்கு நம்ம கிம்ஸ் துக்குணம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் இறுதியான கரணம், 11வது கரணம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். வாருங்கள். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.